ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதோட ரிவ்யூவும் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 140 ரூபா, 80 ரூபாயோ 88 ரூபாயோ போட்டிருந்தாங்க. சிப்பிங்கோடு சேர்த்து 140 ரூபா. மெஷரிங் கப்பு 8 பீஸ் இருந்தது. இந்த பார்சல் வந்தோடனே அம்மா வந்துட்டு, ஸ்பூனெல்லாம் நல்லா தான் பாப்பா இருக்குது, எப்படி குழம்பு இதில் ஊற்றுவ அப்படின்னு கேட்டாங்க. அம்மா அது குழம்பு ஊற்றுறது இல்லைம்மா, அது கேக்குக்கெலாம் பண்ணுறதுக்கு வந்து மெஷரிங் கப்பு அப்படின்னு. நான் வேறு பார்த்தேன், இதெல்லாம் சூடாக எடுத்தோம்னா பிளாஸ்டிக்கு உருகிது போயிடாதா அப்படின்னு கேட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட்டு சைஸ் வந்து இந்த சின்ன சைஸு, அது வந்து 1/4 டீஸ்பூன், அப்புறம் 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1 டீஸ்பூன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன். ஸ்பூன் ஐட்டம் வந்து 4 இருந்தது. அந்த 1/2 டீஸ்பூனில் மட்டும் லைட்டாக அந்த மேலே வந்து ஒரு சின்ன கோடாட்டம் இருந்தது. ஆனால் ப்ராடக்ட் ஓகே தான். அதுலேயே வந்து அந்த ரவுண்டு வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அதோட மெஷர்மெண்ட்டும் போட்டிருந்தாங்க அந்த ஸ்பூன்லேயே. அது மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன்லேயுமே போட்டிருந்தாங்க. மேலே இருக்க பார்ட் வரைக்கும் எவ்வளோ, அப்புறம் வெறும் அந்த கீழே இருக்குல்ல ரவுண்ட் பால் மாதிரி, அதோட மெஷர்மெண்ட் மட்டும் எவ்வளோ, அது மாதிரிங்க தனித்தனியாக போட்டிருந்தாங்க. அப்புறம் கப் வந்து 1/4 கப், இது வந்து 30 ml. அடுத்து 1/2 கப், இது வந்து 60 ml. அடுத்து 2/3, அதோட கப்போட மெஷர்மெண்ட்டும் போட்டிருந்தாங்க. ஒரு சைடில் வந்து டேபிள் ஸ்பூனில் வந்து எத்தனை டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருந்துச்சு, இன்னொரு சைடில் எவ்வளோ கப்பு அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா கப்லேயுமே அந்த மாதிரி இருந்தது. டேபிள் ஸ்பூன், இன்னொரு சைடு வந்து கப்போட மெஷர்மெண்ட், அப்புறம் எம்எல்லையும் இருந்துச்சு. இதில் அந்த 1/2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா, அதில் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். 1 டீஸ்பூனில் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக தான் இருந்துச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் வந்து 2 டீஸ்பூன் வச்சாதான் 1 டேபிள் ஸ்பூன் வருது. நான் ஆனால் 3ன்னு கூகுளில் பார்த்த மாதிரி இருந்தது, ஆனால் அதில் 2 போட்டால் 1 வருது. அதாவது 2 டீஸ்பூன் வந்து 1 டீஸ்பூன், சாரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இது வந்து 140 ருபீஸ் தான், ஆனால் நல்லாயிருக்கு ப்ராடக்ட்டு. பிளாக் கலர், ஏன்னா மற்ற கலர்ஸ் இப்போ எடுத்தேன்னா ரொம்ப ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதிகமான இது இருக்கிறதுலே கொஞ்சம் கம்மியான விலை, அதனால் இந்த 140க்கு பிளாக் எடுத்துட்டேன். இது 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. 2 டீஸ்பூன் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. நம்ம நார்மல் ஸ்பூனில் வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு மெஷர் பண்ணி பார்த்தேன். அதில் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ 1 ஸ்பூன் போட்டுட்டேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் தான் கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது நம்ம நார்மல் ஸ்பூனில். இதில் இந்த மாதிரி வந்து நம்ம தள்ளி விட்டோம்னா கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கும். இப்போ நான் செகண்ட் டைம் போடும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 ஸ்பூன்லேயே முக்கால்வாசி ஃபில் ஆயிடுச்சு. அதனால் அந்த நம்ம நார்மல் ஸ்பூன் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு தெரியாது. ஆனால் இது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி ஒரு தள்ளினோம்னா கரெக்டாக அந்த அளவு சமமாக வந்துடுது இந்த ஸ்பூனில். ஸோ நம்ம கரெக்டாக வந்து 1 ஸ்பூன் கரெக்டாக எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற ஸ்பூனில் வந்து அந்த மாதிரி நம்ம தள்ளி விட்டு எடுக்க முடியாது, ஏன்னா நம்ம எவ்வளோ தள்ளினாலும் அது போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி நம்ம நார்மல் ஸ்பூனில் நிறைய எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னாலும் எவ்வளோ வேணால் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதில் ஆனால் கரெக்டாக அளவோடு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு ஆணியில் மாட்டுற மாதிரி ஒரு இதோடு கொடுத்துருந்தாங்க. இப்படி தான் வந்துச்சு பார்சல். ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. இப்போ நான் ஒரு 4-5 தடவை யூஸ் பண்ணிட்டேன். நல்லா திக்காக தான் இருக்குது.
இந்த மாதிரி கப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குங்க, பெட்டரான சாய்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி விலையும் கம்மி தான். ஒருவேளை நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இப்போ ஒரு 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், 4 to 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன், நல்லாயிருக்கு. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.